பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு சிஜி கபுல் விளாக்ஸ். நான் உங்கள் கோகுல். என்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மேலே கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி என்னோட டே 1 to 3 சேலஞ்சை பார்த்துட்டு வாங்க. டே 3ல் வந்து கொஞ்சம் சொதப்பல் நடந்துருச்சுங்க. அதில் கொஞ்சம் நம்மளோட மானமே போயிடுச்சு. நம்ம வேற தேவையில்லாமல் ஒவ்வொரு சீன்லாம் வேற போட்டு பண்ணோமா, ரைட்டு. ஸோ டே 3 சேலஞ்சு வந்து நம்மளுக்கு சொதப்பிடுச்சு. இருந்தாலும் மனசை தளராம நான் டே 4 சேலஞ்சில் வந்து நின்று இருக்கேன். டே 3 சேலஞ்ச் சொதப்பினோடனே எங்க அம்மாலாம் கால் பண்ணிட்டு, ஏன்டா இதை போய் இது கூட உனக்கு சரியா பண்ண தெரியாத, நான் உனக்கு ஒரு ஈஸி டிஷ்ஷா சொல்றேன், அதை பண்ணியாவது மானத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஈஸி டிஷ்ஷு சொல்லியிருக்காங்க எங்க அம்மா. ஸோ அந்த டிஷ்ஷை தான் நான் பண்ண போறேன். இந்த ஈஸி டிஷ்ஷுமே நம்மளுக்கு சொதப்பிடுச்சு அப்படின்னா எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா. நான் பழைய மாதிரி வேணா ஸ்வீட்ல இறங்கிடலாம். சரி வாங்க. இருந்தாலும் மனசை தளர விடக்கூடாது. களத்துல இறங்குறோம். நம்ம அந்த ஈஸி டிஷ்ஷை பண்றோம். என்ன ஈஸி டிஷ்னா, டிஷ் நேமே சொல்லிடுறேன். இந்த டைமண்ட் கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைமண்ட் ஷேப்ல வந்துட்டு தீபாவளிக்குலாம் பண்ணுவாங்க யூஸ்வலா. ஸோ அதை தான் வந்து நம்ம பண்ண போறேன். இது வந்து மற்ற எல்லா டிஷ்ஷோட கம்பேரிட்டிவ்லி ஈஸியான டிஷ்ஷு. எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து 1/4 கிலோ மைதா எடுத்துக்கிட்டேன். ஓமம் வந்து 1 டீஸ்பூன் அளவு ஓமம். இதை வந்துட்டு நான் வந்து மெட்ராஸ் சமையல் அந்த அக்காவை தான் பார்த்தேன். இந்த அக்கா வந்து நசுக்கி போட சொல்லியிருக்காங்க. அப்போதான் வந்து நல்லா வருமாமா நசுக்கி. அப்புறம் கொஞ்சோண்டு ஜீனி, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதை முடிச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் வந்து எண்ணெயை ஊற்ற சொல்லியிருக்காங்க. 1 2 3 4. இந்த மாவை பிசைய ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாவுல வந்து இந்த எண்ணெய் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணுமா, அப்போதான் வந்து கிறிஸ்பியா வருமாமா. இதே டைலாக் தானே நான் நேத்தியும் சொன்னேன். பார்ப்போம் இந்த வாட்டியாவது கிறிஸ்பியா வருதானு. இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணியை சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடுவோம். இது எல்லாமே நான் நேத்தி பண்ண டிஷ், அதே டிஷ்ஷே ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தெரியல எப்படி வரப்போகுதுன்னு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நேத்தி பண்ண டிஷ்ஷில் என்னத்தை நான் சொதப்பி இருந்தேன், எதனால வந்துட்டு கட்டியா வந்துச்சு, கடிச்சா வந்துட்டு கிரன்ச்சியா இல்லை, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மாவு நல்லா வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே விட்டுற சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு அதுக்குள்ள நம்ம போய் கிச்சனை ரெடி பண்ணி வச்சிருவோம். ஓகே, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதில் உள்ள பெரிய பாலா எடுத்துட்டு நம்ம இந்த ஷீட்ல ஃபுல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மைதா ஃப்ளோர் போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் போன வாட்டி பண்ண அந்த தப்பை பண்ணவே மாட்டேன். நல்லா மெலிசா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த டைமண்ட் ஷேப் கட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு வந்து நான் நைஃப் எடுத்திருக்கேன். நைஃப் பேக் சைடு வச்சு நான் கட் பண்ண போறேன். நீங்க தான் கட் பண்றதுக்கு எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து ஷீட்டுங்கிறதுனால நைஃப் பேக் சைடு வச்சு நான் கட் பண்றேன். இப்போ கிராஸ் டைரக்ஷன், ஸோ தட் நம்மளுக்கு டைமண்ட் ஷேப் கிடைக்குது. இப்போ இது தனித்தனியாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்ல போட்டுப்போம். அழகா அது மாதிரி டைமண்ட் அழகா வருது. ஸோ எல்லா டைமண்டும் பிரிச்சு எடுத்தாச்சு. பக்க டைமண்ட் மாதிரி இல்லைன்னுங்கிறீங்களா? சொல்லக்கூடாது, இது டைமண்ட் தான். பாருங்க, டைமண்ட் தெரியுதா? ஸோ நம்ம வாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இதுல தாங்க நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு. ஃப்ரை பண்றப்ப சாஃப்டா வரணும், கிரன்ச்சியா வரும் நம்புவோம். சரி வாங்க, கடாயில அடுப்பை வைப்போம். அடுப்புல கடாயை வைப்போம்.
ஃப்ரை பண்றதுக்கு ஆயில ஊற்றிடுவோம். இன்னும் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதில் உள்ள பீசஸ்லாம் போட ஆரம்பிச்சலாமா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பேட்சை போட்டுட்டோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. நேற்று வந்த மாதிரி வாசனை எல்லாம் நல்லா தான் வருது. ப்ரௌனிஷ் ஆகும்னு சொல்றாங்க, எனக்கு அப்படியே வெள்ளையாவே இருக்கு. ஆக 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 கலர் மாறுது, கலர் மாறுது. துர்கா தேவி, ஐ எம் கமிங். தெரியுதுங்களா? ப்ரௌன் கலர்ல மாறிட்டு வருது. ஓகே, ஓரளவு நமக்கு ப்ரௌனா வந்துருச்சு. இதை எடுத்து டிஷ்யூல போட்டு வைப்போம். நம்ம அடுத்த பேட்சையும் போட்டுருவோம். நானு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடு ஆகுறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் டக்குன்னு வரல. இது சூப்பரா டக்குன்னு எல்லாம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? Wow! It's crunchy. ஸோ மக்களே, நம்மளுக்கு கிரன்ச்சியா டைமண்ட் கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்மளை ஒரு சக்தியாலையும் தடுக்க முடியாது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இதை எடுத்துட்டு போய் துர்கா வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கெட்டப்லாம் போகக்கூடாது. இந்த கெட்டப்ல போய் தான் நம்ம துர்கா தேவிட்ட இந்த ரெசிபியை காட்ட போறோம். வாங்க போ. கண்ணாடிலாம் செமையா வந்துருக்கு போலயே. சாப்பிட்டு சொல்லுப்பா. எப்படி? ஆமா, உங்ககிட்ட என்ன பண்ணிட்டு வர சொன்னேன்? என்னது? தீபாவளிக்கு என்ன பண்ணிட்டு வர சொன்னேன்? தீபாவளி காரம் பண்ணிட்டு வர சொன்னேன். இது காரமா? ஆமா, இது காரம் தான். இது காரமா? இல்லையா? சரி, மன்னிச்சு விட்டுற. ஆனால் டிஷ்ஷு செம்மையா இருக்கு. இதோட நம்ம சேலஞ்சை முடிச்சுக்கலாம். ஒவ்வொரு நாள் நீ பண்ணிட்டு வரதை பார்க்க எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. இந்த சேலஞ்சோட வின்னர் கோகுல் பிரசாத். ஓகே, ரைட்டு. ஸோ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, இந்த சேலஞ்சோட வின்னர் கோகுல் பிரசாத் தான். முக்கியமாக இதுக்கப்புறம் சேலஞ்சு கிடையாது. ஸோ இதே மாதிரி வேற ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்சில் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரையும் டாடா, பை பாய். மறக்காமல் சிஜி கப்புள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.